விருச்சிக ராசி அர்த்தாசம சனி அப்படின்னு பேருங்க. அர்த்தாசமம் என்றால் அஷ்டமத்தில் பாதி. அஷ்டம சனி அப்பாவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அர்த்தாசம சனி அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஜென்மச்சனி ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. விரயச்சனி, பாதச்சனி. விரயச்சனியில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, பாதச்சனியில் திருமணம் போன்ற விசேஷங்கள் நடக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்படுறோம். இதில் அர்த்தாசம சனியில் இருக்கும்போது என்னாங்கன்னா அம்மாவுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாகும். அதை குறைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தணும். அதாவது முக்கியமாக சனின்னா கழிவுகள் அப்படின்னு பேருங்க. வாயு கிரகம். அப்போ கழிவறை சார்ந்த விஷயத்தை ரொம்ப பரிசுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு சுத்தமான இடங்களில் போக்குவரத்துக்கு வாகனம் அப்படின்ற இடத்துலையும் அவங்களுக்கு 4ஆம் இடத்தை கொஞ்சம் சௌரியம் பண்ணி கொடுக்கணும் தாய் சார்ந்த விஷயத்தில். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரவங்க படிப்பு சார்ந்த விஷயங்களில் போகும்போது குழந்தைகள் இப்படித்தான் படிப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவங்கள போட்டு கசக்கி புளியக்கூடாது விருச்சிக ராசிக்காரவங்களை. அதில் இது பண்ணுங்க. வாகனம் வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கணும். 2.5 வருஷத்துக்கு புதிய இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது வாங்கிக்கலாம். பழைய கட்டின வீடுகள் வாங்கலாம். பழைய கட்டின வீடை வாங்கலாம். புது வீடு வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கணும். புது வாகனம் வாங்குறத தவிர்க்கணும். 4ஆம் இடம் என்பது வாகனம். அங்கே சனி உட்காந்துருக்காரு. வாகனம் வாங்கும்போது அதில் தடை ஏற்படும். ரைட்டுங்களா? ஆனால் எப்போதுமே கோச்சாரங்களுக்கு ஒரு பலனும் ஜனன காலத்துக்கு ஒரு பலன்னு சொல்லுவார். சனி இருக்கும் இடத்தை கொடுப்பார், பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்படின்றது இங்கேயும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிற வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதனால் வீடு, வண்டி, வாகனம், தாயார் சம்பந்தத்திலையும் உடல் சார்ந்த சுகத்திலையும் கொஞ்சம் கவனம் விருச்சிக ராசிக்கு தேவை.